முருகனுக்கு மிட்டாய் நெய்வேத்தியம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் அமைந்துள்ளது குழந்தை வேலப்பர் கோவில். குழந்தை வடிவில் கையில் வேலுடன் காட்சி அளிப்பதால் இங்குள்ள முருகனுக்கு குழந்தை வேலப்பர் என்று பெயர். இவர் மிட்டாய் முருகர் என்றும் பக்தர்கள் அழைக்கிறார்கள். பொதுவாக தேர்வில் வெற்றி பெற்றவர்களே அல்லது ஏதாவது மகிழ்ச்சியோ கொண்டாட நினைப்பவர்களோ அதை வெளிப்படுத்தும் விதமாக உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பது வழக்கம். ஆனால் இங்கு குழந்தை வேலப்பருக்கு மிட்டாய் கொடுத்து வழிபடும் வித்தியாசமான நடைமுறை. ஒரு சமயம் பக்தர் ஒருவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி இத்தலத்துக்கு வந்து குழந்தை வேலப்பரை மனமுருக பிரார்த்தனை செய்துள்ளார். அவருடைய வேண்டுதல் நிறைவேறியதும் இங்கு வந்து முருகனை வணங்கிவிட்டு தன்னுடைய உறவினர்களுக்கு மிட்டாய் கொடுத்து மகிழ்ந்துள்ளார். அன்றிரவு அவரது கனவில் தோன்றிய முருகர், எனக்கு மட்டும் ஏன் மிட்டாய் தரவில்லை என்று கேட்டாராம். உடனே அந்த பக்தர் கோவில்களுக்கு விரைந்து வந்து முருகனுக்கு மிட்டாய்களை வழங்கினார். அன்றிலிருந்து இன்றும் முருகனுக்கு மிட்டாய் கொடுத்து வழிபடும் வினோத நடைமுறை ஏற்பட்டுள்ளது. கோவிலில் குழந்தைகளுக்கு பிடித்தமான மிட்டாய்களை வாங்கி மரத்தில் ஒட்டி வேண்டுதலை நிறைவேற்றும்படி வணங்கி செல்கின்றனர். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற வேண்டுதல்களுடன் வரும் பக்தர்களுக்கு குழந்தை வேலப்பருக்கு மிட்டாய்களை நெய்வேத்தியமாக செலுத்துகின்றனர். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்று குழந்தை வேலப்பருக்கு செந்நிற வஸ்திரம் சாத்தி செவ்வரளி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வைத்து மிட்டாய் அல்லது சாக்லேட்டுகளை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்தால் கல்வியில் ஏற்படும் தடைகள் நீங்கும், தேர்வில் அதிக மதிப்பெண் பெறலாம் என்று பக்தர்கள் நம்பிக்கை. பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் குழந்தை வேலப்பரை தரிசித்து மிட்டாய் வழங்கிவிட்டே பிறகு பழனிக்கு செல்கின்றனர்.